இப்போ எனக்கு வந்து 6வது வார்த்தையாக தேவன் வந்து கொடுக்க முடியாத காரியங்களை செய்திருக்கார். யோவான் 19 அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்ததுன்னு என்னென்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு விஷயத்தை நல்லா செஞ்சு முடிச்சிட்டா வெற்றியா அப்பா முடிஞ்சது. முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமண காரியம் செஞ்சிட்டா முடிந்தது அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவோம். அதுபோல் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் உலக காரியங்களாக இருந்தாலும் நம்ம வீட்டில் எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் சக்ஸஸாக பண்ணி முடிக்கும் போது முடிந்தது அப்படின்ட்டு சொல்லுவோம். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா முடிந்தது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன முடிந்தது, எதனால், எதற்கு அவர் வந்து இதை முடிந்ததுன்னு சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் தந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வேணுமா வேணாமா? எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வேணும். இது எல்லாத்தையும் சரியாக செஞ்சு நம்ம வாழ்க்கையை முடிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் முக்கியமானது என்னென்னா சமாதானம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிசயம், நம்ம எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற நம்பிக்கை நம்ம கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாதபடி ஆலோசனை நம்ம மூலிமா அநேகருக்கு ஆலோசனை போகுதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ணுறோம், அநேகருக்கு போதிக்கிறவர்களாய் அநேகரை நம்ம நடத்துகிறவர்களாய் காணப்படுவோம். அப்போ தேவன் பிறந்ததின் நோக்கம், அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு விஷயத்தை சக்ஸஸாக முடிக்கணும், ஒரு விஷயத்தை வெற்றியாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு வெற்றியுடைய முடிவு தான் எல்லாம் முடிந்தது என்று சந்தோஷத்தோடு தேவன் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பாடுகள் மத்தியில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா முடிந்தது அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுகிறவராக காணப்படுகிறார். அதுக்காக தான் அவர் பிறந்தார். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா ஆரம்பம் முடிவு அப்படின்னு பார்த்தா நம்ம எப்படி பிறந்தோம், எதற்காக பிறந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி நான் ஏன் தான் பிறந்தனோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதபடிக்கு தேவன் பிறந்ததின் நோக்கம் என்னென்னா, அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு சமாதானம் கொடுக்க வராரு. நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு தடவை படிங்க, அதை ஆலோசனை தருகிறவராக இருக்கிறாரு, அதிசயங்களை செய்கிறவராக காணப்படுகிறார். இன்றைக்கி ஆண்டவர் பிறந்தது முடிந்ததுன்னு சொன்னால் நமக்காக என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை செஞ்சுருக்கிறாரு. சொன்னால் நமக்கே நேரம் பத்தாது. நம்ம வாழ்க்கையில் செஞ்ச காரியங்களாம் அதிகமாக தேவன் செஞ்சுருக்கிறாரு. இதில் 2 காரியம் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி இதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தால் சக்ஸஸ் பண்ணோம், நம்ம அதில் சூப்பராக வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இயேசு என்ன செஞ்சார், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 51, 52 படிங்களேன். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் சங்கதிகள் எல்லாம் இருதயத்திலே வைத்து கொண்டார்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி அவருக்கு எதற்காக பிறந்தார், நம்ம எதற்காக பிறந்தோம், சாதிக்க பிறந்தோம். நம்ம யாருமே ஆண்டவர் நம்மளை வேஸ்ட்டாக படைக்கலை. இங்கே இயேசு பிறந்தார். அவர் எதற்காக பிறந்தார்னா எல்லாத்தையும் சக்ஸஸாக முடிக்க தான் பிறந்தார். அப்போ அவர் சூப்பராக எல்லாத்தையும் முடித்தாருன்றது நமக்கு நிச்சயமாக தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த அவர் தெய்வம் தான். ராஜாக்கா சொன்னது போல் அவர் வந்து தெய்வம் தான், எப்படி வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் செய்யலாம். அது மட்டும் இல்லாதபடி அவர் எது வேணாலும் செய்யலாம். ஏன்னா அப்பா அம்மாவாக இருந்தாலும் அவங்க மனுஷர் தான், நான் தெய்வம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. தாய் தகப்பனுக்கு அவங்க ஊரில் போய் என்ன பண்ணுறாரு, கீழ்ப்படிந்து இருக்கிறார். இப்போ நம்ம பிள்ளைகளாக அநேகம் இருக்கோம், எல்லாரும் அம்மா அப்பாவுக்கு பிள்ளை தான்.
அப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோன்றதை நம்மளே நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம அப்பா அம்மா கீழ்ப்படியும் போது நமக்கு அடுத்து கீழே இருந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறது போல், இயேசுவானவர் ஞானத்திலையும் வளத்திலையும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவுலையும் பலிகி பெறும். நமக்கு முக்கியமாக ஞானம் இருந்தால் நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிடலாம், எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். அதே பெரி மனுஷர் தயவு நமக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா எந்த பக்கம் திரும்பலாம் நமக்கு பிரச்சனை, சண்டை, போராட்டம் வராமல் இருக்கணும்னா மனுஷர் கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணும். இதெல்லாம் ஏன் அவருக்கு தேவை? அவருக்கு தேவையே கிடையாது. ஆனாலும் பூமியில் மனுஷனாக பிறந்ததுனால இப்படிலாம் நீ வாழணும், நம்ம இருக்கணும்னு சொல்லி நமக்கு சுட்டி காட்டுக்கிற இடத்துல தான் அவர் என்ன பண்ணுறாரு, தேவ கிருபையும் பெற்றுக்கொள்ளார். மனுஷ தயவு, ஞானம், பார்த்திங்கன்னா ஞானம், வளர்ச்சி எல்லாமே அவருக்கு பெஸ்ட்டாக கிடைக்குது. அப்போ தாய் தகப்பனுக்கு நம்ம யாரெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ, நம்ம அவர் சொல்கிற பேச்சை கேட்டு நம்ம நடக்கும்போது நீதிமொழிகள் அநேக சொல்லியிருக்கு. தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தகப்பனு கீழ்ப்படி அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கு. அதெல்லாம் நம்ம வாசித்து கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கிடைச்ச ஞானம், என்னது ஞானம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ அந்த காரியங்கள் நமக்கு இருக்கும்போது மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் செய்கிறவராக காணப்படுகிறார். அப்போ அந்த ஞானம் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் சக்ஸஸாக முடிக்கிற இடத்துல காணப்படுறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனம் படிங்களா. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம யாருமே உண்மையான மனுஷன் ஒருத்தர் கூட உண்மை கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் நம்ம எல்லாரும் ஆடுகளை போல் என்ன பண்ணுறோம், வீணாக போகிறோம், வீணான காரியங்களை செய்கிறோம். ஏன்னா பாவத்தில் போய் விழுறோம். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆடுகளை போல் நீங்கள் விழுறீங்க, ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன செய்கிறார், நம்மளுடைய அக்கிரமத்தையும் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். எப்படி விழப்பண்ணினார்? மேலே உள்ள 4வது 5வது வசனத்தை படிங்க. மெய்யாகவே அவர் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்மளுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நமக்காக தான் பிறக்கிறாரு, நமக்காக தான் என்ன பண்ணுறாரு, ஜெயத்தை கொண்டு சேர்க்கிறவராக காணப்படுறாரு. நம்ம பிறந்ததின் நோக்கத்தையும் அவர் நமக்கு சொல்லித்தராரு. ஏன் பிறந்தம்மா, நீ வேஸ்ட்டாக பிறக்கல, நீ ஜெயிக்க தான் பிறந்திருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாதபடி நீ பிறந்ததின் நோக்கம் பாவத்தில் போய் விழுந்துடாத, நான் உனக்காக அடிப்பட்டேன், காயப்பட்டேன், என்னுடைய தழும்புகளாக நீ குணமாகி இங்கே நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம். ஏசப்பாவுடைய நாமத்தினால அவருடைய தழும்புகளால் நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நம்ம இங்கே ஜாலியாக, யாரெல்லாம் ஜாலியாக உட்காந்துங்கிறீங்க? அல்லேலூயா. சந்தோஷமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்குறமே என்ற சந்தோஷத்தோடு உட்காந்துங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கு எவ்வளோ இனிமையாக காணப்படுது. அப்போ நமக்காக என்ன பண்ணுறாரு ஆண்டவர், மெய்யாகவே நம்மளுடைய பாடுகளை அவர் சொல்கிறாரு. நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்த்து பேசினா சொல்லுவோம், மெய்யாக தான் மெய்யாலுமே நான் சொன்னேன்ப்பா, நிசமாக சொன்னோன்னு சொல்லுவோம்ல. அது போல் அவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து, மெய்யாகவே நான் உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டேன், உங்கள் துக்கங்களை சுமந்தேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் ஏன் பிறந்தாரு, அவர் எப்படி வளர்ந்தாரு, நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம எப்படி வளர்ந்தோம், நம்ம எப்படி வளர போகிறோம், ஆண்டவர் போல் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலையும் அவர் எப்படி அதிகமாக விருத்தி அடைந்தாரோ, அவர் தேடுகிற பிள்ளைகளையும் ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறாரு. அது மட்டும் இல்லாதபடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பாடுகளுக்காக தான் நான் பலியானேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறவரா. 2வது காரியமாக அவர் சொல்லுகிறவராக காணப்படுகிறார். அவர் ஏன் பிறந்தார், எதற்காக அடிக்கப்பட்டார், நம்மளை என்ன பண்ணுறாரு, பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க முடியாத காரியங்களை அவர் மேலே அவர் போட்டுக்கிட்டதுனால அவர் ஜெயிச்சார், எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லுகிறவராக காணப்படுறார். அவர் பிறந்ததின் நிமித்தம் நம்மளை ஆசீர்வதித்தோம். நான் என் பிள்ளைய நல்லா வச்சுருப்பேன், ஞானத்தில் வளத்தில் தேவ கிருபையில் மனுஷ தேவையில் எல்லாத்துலேயும் என் பிள்ளைய பலுக பண்ணுவேன், பெருக செய்வேன்னு சொல்லி அவர் அதில் சந்தோஷமாக முடிந்தது என்று சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாதபடி அவர் என்ன சொல்கிறார்,
சொல்கிறாருன்னா, என் பிள்ளைகளுக்காக தான் நான் பாடுபட்டேன், அடிக்கப்பட்டேன், என் தழும்புகளால் என் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, குணமாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுவும் முடிந்தது, ஏன்னா என் பிள்ளைகளுக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சு முடித்தேன். இன்னொன்று சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார். அவர் சொன்னார் ஆலோசனை அதிசயமான தெய்வம். அப்போ அவர் என்ன அதிசயம் செஞ்சுறாரு? முதலாவது செஞ்ச அதிசயம் இதில் பார்த்தீங்கன்னா, அவர் காடியை அந்த யோவான் 19வது வசனத்தில் அவர் கசப்பான காடியை கொடுக்குறாங்க அவர் குடிக்கிறதுக்கு. அதை வாங்கி அவருக்கு குடிக்கக்கூட மனமில்லை. ஏன்னா அவர் அந்த காடி தண்ணி, கசப்பான தண்ணியை குடிக்கும்போது அவர் அதுக்கு மனதில்லாதபடி காணப்பட்டாராம். ஆனால் அவர் நமக்கு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது என்ன அற்புதம் செஞ்சார்? ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு என்ன அற்புதம் செஞ்சார்? நம்ம வாழ்க்கை இனிமையாக, அற்புதமாக, அதிசயமாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பிரியாவோட அம்மா சொல்லும் போது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் தோணுது. ஏன்னா ஐயோ, நான் மெய்யான தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டேன், அவர் எப்படி எனக்கு ஆலோசனை கொடுக்குறாரு, எனக்கு எப்படி செய்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்ல சொல்ல காதுக்கு இனிமையாக இருக்குது. ஏன்னா ஒரு புது ஆத்மா ரசிக்கப்பட்டு வரும்போது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்ம பாவத்தின் நிமித்தம் நம்ம அநேக அடிகளை தேவனை அடித்தாலும், அவருக்கு கசப்பான காடியை கொடுத்தாலும், அவர் வெற்றியோடு நான் எல்லாத்தையும் முடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதிசயமாக அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கானா ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அங்கே போனால் குறைவுபடுது, திராட்சை ரசம் குறைவுபடுகிற காரியமாக காணப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா, அவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? குறைவை நிறைவாக்குகிற தெய்வம். அங்கேயே முடிக்கிறார். பார்த்தீங்கன்னா, அந்த திராட்சை ரசத்தை சுவை உள்ளதா, நம்ம வாழ்க்கையை சுவை உள்ளதாக மாற்ற அவர் பிறந்தார், பாடுபட்டார். அவர் ஞானத்திலையும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் பலுகி பெருகி நமக்காக பாடுபட்ட அவர் தழும்புகளால் என்ன பண்ணார்? நம்மளை சுகமாக வச்சு நமக்கு இனிமையான ஒரு காரியங்களையும் வாழ்க்கையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை தர அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வம் எல்லாருக்கும் வேணும்னு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். லேலுயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? இனிமையான ஒரு இனிப்பான ஒரு பேச பேச சுவிக்கக்கூடிய ஒரு தேவனாக காணப்படுகிறார். இதை எப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு போன வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா ஊருக்கு போனேன். ஒரு நடந்த விஷயந்தான். நம்ம ஏசப்பாவை நேசிக்கிறோம், ஏசப்பா நம்மளை ஞானத்திலையும் வளத்திலையும் பலுகி பெருகணும், அது மட்டும் இல்லாதபடி அவர் நம்ம வாழ்க்கையில் இனிமையானவராக மாறணும், அது மட்டும் இல்லாதபடி அவர் நமக்காக தான் பாடுபட்டார் நம்ம விசுவாசிக்கும் போது அந்த ஆண்டவர் வாழ்க்கையில் செஞ்சதை நம்ம வாழ்க்கையில் செய்வார். ஒரு குடும்பத்துலேயும் செஞ்சுருக்கிறாரு. எங்கள் பெரியம்மா ஊருக்கு போனேன், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக போயிட்டாங்க. அப்போ ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே பாக்கியம் ஊர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஃபோனை கொடுத்து, பாக்கியம் நான் செத்துருவேன் போல், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க, என்ன எனக்காக ஜோம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பெரியம்மா நீ தான் ஏசப்பா பிள்ளையா இருக்குல்ல, அதனால் ஏசுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரிம்மா ஏசுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் போயிட்டு, 3 நாள் போனோடனே புதன்கிழமை மணிக்கு ரொம்ப சீரியஸாக போயிட்டாங்க. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ரொம்ப சீரியஸாக போயிட்டாங்க. அப்போ மேலேயே பார்த்துக்கிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. மேலேயே பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், மேலே பார்க்குதுன்னா எங்கள் அம்மா கேட்டிருக்காங்க, அக்கா மாமாவை பார்க்குறியா, ஏன்னா இறந்து போனவங்களை பார்க்குறீங்களா, அவங்கள நோக்கி பார்க்குறீங்களான்னு சொல்லி மாமாவை பார்க்குறியா அப்படின்னு சொன்னால் கையை தட்டி விட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னு திட்டினாங்களாம், ஏதோ வார்த்தையை சொல்லி திட்டிருக்காங்க. அப்போ என்ன பார்க்குறாங்க என்னன்னு தெரிலடி, மேலே பார்க்குறாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி, பெரியம்மா மேலேயே பார்க்குது, ஒன்றுமே பேச மாட்டேங்குது. ஆனால் என்ன பண்ணுதுன்னா, மேலே பார்க்குதுன்னா நீ சொல்லு, காதில் போய் சொல்லு, ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுன்னு சொல்லு. அவங்க ஜீவனை விடும்போது ஏசப்பா சொல்லிக்கிட்டே இறக்கும் போது பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ சொல்லு. நத்த ரசிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வியாதியில் என்ன பண்ணுவாங்க, அவங்க மறந்துருப்பாங்க, சூழ்நிலை மாறும்போது மறந்துடுவாங்க, நீ ஏசப்பான்னு காதில் போய் சொல்லுன்னு. எங்கள் அம்மா அதே போல் போய் காதில் ஏசப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ஏசப்பா உனக்கு கோடான கோடி நன்றி, ஏசப்பா உனக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ஜீவனை அவங்க விட முடியாத காரியங்களை சேர்ந்தாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, ஏசு கோடான கோடி நன்றினே இப்படி சொல்லிக்கிட்டே எங்கள் பெரியம்மா இறந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது, எங்கள் மாமனாருக்கு சொன்னேன், இந்த பூமியில் நீ வாழ்ந்த வாழ்க்கைலாம் எப்படியே போயிட்டு, சில நாள் குடிச்சு மனைவிக்காக பிள்ளைங்களுக்காக எவ்வளோ வாழ்ந்தீங்க, ஆனால் பரலோகம்னு ஒரு நிச்சயம் இருக்குல்ல, அங்கே போனோன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பாவை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கும்போது தான் உங்களுக்கு பரலோகம் கிடைக்குன்னு அடிக்கடி சொல்லுவேன். அதை தான் நான் வெள்ளிக்கிழமை போகும்போது எங்கள் பெரியம்மாக்கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன், எங்கள் அம்மாட்டையும் சொல்லிட்டு வந்தேன். நான் அதுக்காக தான்மா ஏசு கோயிலுக்கே போகிறேன், பரலோகத்துக்கு போகணுன்றதுக்காகன்ட்டு இவங்க வயசானவங்களாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை இறந்துட்டாங்க, அடக்காராதனை நடக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த அம்மா பாஸ்டர் சாட்சி சொல்கிறாங்க, இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம வயதானவங்க பிள்ளைங்க எல்லாரும் குழந்தை பிள்ளைங்க வச்சுக்கிறவங்களாம் கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயா
நான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பமே ரட்சிக்கப்பட்டுச்சு, என் பிள்ளைங்களாம் ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அவங்க என்ன பண்ண வாழ்க்கையை முடிக்கும் போது என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, என் குடும்பம் எப்படி இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட நிச்சயத்தோடு என்ன பண்ணாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவங்கள நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பார்ப்போம். நம்ம கனவு ரட்சிக்கப்படல, நம்ம பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, நம்முடைய காரியங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல போவோம், நம்ம எதற்காக ஆலயத்துக்கு வரோம், எதற்காக ஆண்டவர் நோக்கி பார்க்குறன்றத நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது நம்மளுக்காக பிறந்து பாடுகளை சகிச்சு அது நமக்காக மெய்யாகவே பாடுகளை பட்டு நம்ம அவருடைய தழும்புகளாக நம்ம சுகமானன்னு சொன்னால் இந்த காரியங்களாம் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, நம்ம வாழ்க்கையில் செய்ய ரெடியாக இருக்கிறாரு. நம்மளை விட்டு கொடுக்கும்போது தேவ ஆவியம் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.